ஹே கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ரெபல் பெட் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டிசம்பர் மந்தோட ஷிப்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ஷிப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் பிளான் பண்ணி எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயருக்கு கொடுக்க வேண்டிய காம்போ ஆஃபர்ஸ், கிறிஸ்மஸ் கொடுக்க வேண்டிய காம்போ ஆஃபர்ஸ் எல்லாமே சேர்த்து எடுத்துருக்கிறோம். ப்ளஸ் நம்மளோட எக்ஸாட்டிக் பீட்டாஸ், அப்புறம் ப்ரீ புக்டு பீட்டாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸாட்டிக் பேர்ஸ் எடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது எல்லாம் என்னன்ட்டு வரிசையாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கிரேட் பீட்டாஸ் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான பீட்டாஸ் வந்துட்டு எடுத்து ஹோல்சேல் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு 2 months பிஃபோர் ஸ்டார்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ நியர்பை ஷாப்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ரெகுலர் கஸ்டமர்ஸ் இவங்கெல்லாம் ஹோல்சேல் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஹோல்சேல் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸ்டார்டிங் ட்ரை பண்ணும்போது எப்படின்னா, ஹோல்சேல் வந்துட்டு யார்கிட்ட என்னென்ன ஃபிஷ் என்னென்ன குவாலிட்டியில் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரு ட்ரை கொடுத்து பார்த்தோம். ஓஹெச்எம்ஸு, க்ரௌன் டெயில்ஸு, அப்புறம் பிளாக் க்ரௌன் டெயில்ஸு, அப்புறம் டம்போ ஹாஃப் மூன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளக்கார்ட்ஸில் ஃபேன்சி ப்ளக்கார்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் வந்துட்டு எல்லா ஃபிஷ்ஷுமே ஒரே சிலர்கிட்ட எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா இருக்காது. ஒரு சில டைப்ஸ் மட்டும் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு பார்த்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒவ்வொரு ஷிப்மெண்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷஸ் வந்துட்டு ஹோல்சேலில் எடுத்து நம்ம வந்துட்டு நம்ம கஸ்டமர்ஸ் கொடுத்துட்ருந்தோம். இந்த ஷிப்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பர்டிகுலராக என்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் க்ரௌன் டெயில் மட்டும்தான் ஹோல்சேல் எடுத்துருக்கோம். சரிங்களா? பிளாக் க்ரௌன் டெயில்ஸ் மட்டும்தான் இப்போ நல்ல யங் சைஸில் இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, ஓவர் க்ரௌன் டெயில்ஸ் எல்லாம் டெயில் வந்துட்டு ஒரு மாதிரி சுருளாக விழுந்துடும். அது வந்துட்டு ஃப்ளாரிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஃப்ளாரிங் நல்லா இருக்கிற மாதிரி பிளாக் க்ரௌன் டெயில் பேர்ஸ் எடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து எஃப்சிசிபி பேர்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பிளாக் சாம்ராய் ஹெச்எம்பிகே பேர்ஸ் எடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு நல்ல கிரேடடான பேர்ஸு. ஸோ இந்த பேர்ஸையும் வந்துட்டு நம்ம அன்பேக் பண்ணி பார்ப்போம். ஏன் எதுக்காண்டி இதெல்லாம் எடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம் வரதுனால நம்ம நிறைய காம்போ ஆஃபர்ஸ் போடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இவ்வளோ ஃபிஷஸ் வந்துட்டு பேர்ஸாக எடுத்துருந்தோம். ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸாட்டிக்ஸாக இருக்கிற ஃபிஷஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருந்துச்சு. பட் ஹோல்சேலில் வந்து க்ரௌன் டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சில ஃபிஷஸ் வந்துட்டு க்ரஷ் ஆகிருந்துச்சு, சில இதில் தண்ணி இல்லாமல் செத்து போயிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஃபிஷஸ்லாம் வந்துட்டு தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம அன்பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்பேக் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 800 ஃபிஷஸ் கிட்ட இருந்துச்சு. ஸோ எல்லா ஃபிஷ்ஷையும் நம்ம அன்பேக் பண்ணணுன்றது டஃப் டாஸ்க்கு. அதுக்குள்ளேயும் வந்துட்டு சில ஃபிஷஸ்க்கு வந்துட்டு மூச்சு திணறி சாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹோல்சேல் கிரேட் பீட்டாஸ்க்கு வந்துட்டு ட்ரையாங்குலர் பேக்கிங் தான் போடுவாங்க. ட்ரையாங்குலர் பேக்கிங் போடும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுங்களுக்கு வந்துட்டு மூச்சு விட கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, தாய்லாந்து டு சென்னை வர்ற அளவுக்கு தான் அவங்க வந்துட்டு அழகாக பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அந்த சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு வர்றதுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 day ஆகும். ஸோ அந்த 1 day ட்ராவல் வந்துட்டு அது ஹீட்டில் இல்லாமல் ஒரு கூலான ஸ்பேஸில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இதே ஹீட்டில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துட்டு ஃபிஷ் வந்துட்டு சாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம அன்பேக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்பேக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஷிப்மெண்ட் பிளான் பண்ணி இந்த ஃபிஷஸ் வர்றதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஜார்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். மெடிசன் வாட்டர் நம்ம வந்துட்டு ராக் சால்ட்டு, அப்புறம் இப்போ வந்துட்டு இந்த ஹோல்சேல் கிரேட் பீட்டாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ளூ மெடிசன் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபிஷஸ் வந்துட்டு சின்ன பேக்கில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால் ப்ளூ மெடிசன் யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஹோல்சேல் கிரேட் பீட்டாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு 2 days வந்துட்டு ஸ்விம் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன் அப்படின்னா, அந்த சின்ன பேக்ஸ்னால தான். அதனால் ப்ராப்பராக ஸ்விம் பண்ண முடியாது. எல்லாம் வந்துட்டு ஸ்பைன் பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 2 days கரெக்டாக வந்துட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அது வந்துட்டு ப்ராப்பராக ஃப்ளார் பண்ணி எல்லாம் நல்ல கண்டிஷனில் வர ஆரம்பிச்சிடும். சில ஃபிஷஸ்க்கு வந்துட்டு என்ன பிரச்சனை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கில்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும், சைட் கில்ஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நம்ம டிஃபெக்டில் வச்சுருவோம். ஸோ அது வந்துட்டு கடைசி வரை நம்ம கூட தான் இருக்கும். எல்லா ஷிப்மெண்ட்லேயும் ஒரு பிரச்சனை நடக்கும். இந்த ஷிப்மெண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல் கிரேட் பீட்டாஸ் தனியாக ஒரு பாக்ஸ்லேயும், எக்ஸாட்டிக் பீட்டாஸ் தனியாக ஒரு பாக்ஸ்லேயும், ஆக்சுவலாக நமக்குன்னு கொடுத்த பாக்ஸில் எந்த ஃபிஷ்ஷுமே வைக்கல. வேறு ஃபிஷ்ஷஸை மாற்றி வச்சு இந்த மாதிரி வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த ஷிப்மெண்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸை கண்டுபிடிக்கிறதே பெரிய டாஸ்க் ஆயிடுச்சு. ஸோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி நமக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த ஷிப்மெண்ட்டில் டெத் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாட்டிக் பீட்டாஸில் ஒரு ஃபிஷ் கூட சாகலை. எக்ஸாட்டிக் பீட்டாஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 பீட்டாஸ் கிட்ட இருந்துச்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கிரேட் பீட்டாஸில் குறைஞ்சது ஒரு 20-25 ஃபிஷ் கிட்ட செத்துருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் தான் செத்து போயிருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா சில இதில் பேக்கிங் லீக் ஆகிருந்துச்சு. அந்த பேக்கிங் லீக் ஆகிருந்தனால வாட்டர் கண்டென்ட் வெளியே போய் ஃபிஷ் வந்துட்டு நஞ்சு செத்து போச்சு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் க்ளைம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எடுத்த குவான்டிட்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் க்ளைம் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்துட்டு பிளாக் க்ரௌன் டெயில் பேர்ஸு. ஸோ இது வந்துட்டு நல்ல சைஸு, நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் இருந்துச்சு. டெயில் டேமேஜ் எதுவுமே கிடையாது. பக்கா கிரேட்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மகிட்ட இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுங்களை பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸில் நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹோல்சேல் ஃபிஷஸ் நம்ம கிளாஸில் போட்டிருப்போம். ஸோ கிளாஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இதுங்களால் ப்ராப்பராக ஸ்விம் பண்ண முடியாது. எல்லாமே மேக்ஸிமம் கீழே இருக்கும், ஒன்றும் இல்லைனா வெர்டிக்கல் கண்டிஷனில் நிற்கும். ஸோ இதுங்கெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கே ஆல்மோஸ்ட் 2 days ஆயிரும். ஸோ 2 daysக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு இதுங்களை சேலுக்கு நம்ம வந்துட்டு காமிக்க ஆரம்பிப்போம். இன்கேஸ் உங்கள் யாருக்கும் பிளாக் க்ரௌன் டெயில் பேர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, நல்ல ப்ரீ புக் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃபிஷ்ஷை நம்ம கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அதில் வந்துட்டு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது.
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் எஃப்சிசிபி ஹெச்எம்பிகே பேர்ஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்லோடடான ஃபீமேல்ஸோடு இருக்குது, நல்ல குவாலிட்டியான மேல்ஸு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம நிறைய பேர்ஸ் வந்துட்டு ஆஃபர் போட போகிறோம். ஸோ அந்த ஆஃபர் உங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம நிறைய மெகா ஆஃபர்ஸ் போடுவோம். ஸோ அந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் பீட்டாஸ் வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். இந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மறக்காமல் குரூப்பில் ஜாயின் பண்ணி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு பிளாக் சாம்ராய் ஹெச்எம்பிகே பேர்ஸ். இதுவும் வந்துட்டு நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனில் இருக்குது, பக்கா குவாலிட்டியான பேர்ஸு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிப்மெண்ட்டில் வந்து எக்ஸாட்டிக் பீட்டாஸ் தான். ஸோ எக்ஸாட்டிக் பீட்டாஸில் பார்த்தீங்கன்னா ரெட் காப்பர் நீமோ காப்பர் பேர்ஸ் வந்துச்சு, அப்புறம் எல்லோ பேஸ் நீமோ குய் பேர் வந்துச்சு. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பேர்ஸ். இந்த குவாலிட்டியான பேர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் பேர்ஸ் ப்ரீ புக் ஆகிருந்துச்சு, கொஞ்சம் பேர்ஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த பேர்ஸும் நம்ம அட்மாஸ்பியருக்கு நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக குரூப்பில் வீடியோஸ் எடுத்து போடுவேன். ஸோ அந்த வீடியோஸை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலர் ஸ்டாக் அப்டேட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போடுவோம், நிறைய கிளியரன்ஸ் சேல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்துட்டு யாருக்கும் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிளியரன்ஸ் சேல்ஸ் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். கிளியரன்ஸ் சேல்ஸில் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான பேர்ஸும் வரும். இந்த ஷிப்மெண்ட்லேயே வந்ததில் ரொம்ப அட்டகாசமான பேர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீமோ காப்பர் ஹெச்எம்பிகே பேர்ஸ் தான். ஸோ நீமோ காப்பர் கோல்டில் பார்த்தீங்கன்னா நல்ல எக்லோடடான ஃபீமேல்ஸ், நல்ல மார்க்கிங்கோடு இருந்துச்சு. ஸோ இந்த பேர்ஸ் வந்துட்டு இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் போட காம்போ ஆஃபர் வந்துட்டு டம்மி கிரேட் ஃபிஷஸ் கிடையாது, எல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ். ஸோ அந்த குவாலிட்டியான ஃபிஷஸோட வீடியோஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறது எஃப்சிசிபி. ஸோ எஃப்சிசிபியும் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான பேர்ஸ் தான். அந்த காம்போ ஆஃபரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிசிபி பேர், பிளாக் சாமுராய் பேர், அதுக்கப்புறம் ஒரு நீமோ கொய் ஹெச்எம்பிகே பேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் க்ரௌன் டெயில் பேர். இது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கும். ஸோ இந்த 4 பேரும் சேர்த்து ஒரு பெஸ்ட் ப்ரைஸ், சரிங்களா? இதே வந்துட்டு 2 பேர் எஃப்சிசிபி எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ளாரிங் ஸ்டிக். இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு குரூப்பில் போட போகிறோம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் வரும். அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த காம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 12லேருந்து 15 காம்போ தான் இருக்குது. ஸோ அந்த காம்போ ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம்.